பந்தம் பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம் பந்தம். என்னடி ஊதா நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவோமாலே? ஐயோ எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க அம்மா இன்னைக்கு கொன்னே போட்டுரும். ஆமா போட பையனை கொல்லி நாளைக்கு நான் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி அப்படியாவது லீவ் போட்டேன். என்னடி சொல்ற? உங்க அம்மா அடிக்க மாட்டாளா? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா தானே அம்மா வயிறு வலிக்குது ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப வயிற்ற புடிச்சுக்கிட்டு உருண்டேன்னு வையி. சரி ஏதோ பிள்ளைக்கு வலிக்குது போலன்னு எங்க அம்மா சரி லீவை போட்டு இருட்டி ஆஸ்பத்திரி போவான்னு சொல்லும். கரெக்டா ஆஸ்பத்திரி போற நேரத்துல அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் எங்க அம்மா வேலைக்கு போயிடுவா. அப்புறம் நான் எந்திரிச்சு வெளியில விளையாட ஓடிடுவேன்டா. இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் நாளைக்கு ஸ்கூல் கட் அடிச்சிருவோமா? என்ன சொல்ற சொல்லு. அடி ஊதா உங்க அம்மா பின்னாடி நிக்கிறாங்கடி. ஊதா உனக்கு என்னடி ஆம்பளை பையன் கூட பேச்சு? நீ ஆம்பளை பையன் கூட சேராது சேராதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டியா? வாங்க வாங்க. இல்லம்மா. என்ன இல்லம்மா நல்லம்மா. டேய் சதீஷ் போடா போடா வீட்டுக்கு போ. ஏம்மா ஏம்மா அவனை திட்டுற? நான் வரேன் இல்லம்மா. மோரே பாரு மோரே எரும மாட்டு காது வயசாது ஆம்பளை பசங்க கூட சேர்ந்து திரியலாம். போடா போடா சதீஷ் உங்க அப்பா சொல்லி புரிய நானாமா. ஏம்மா அப்படி பண்ணுற? உண்மை செய்தியா பசங்க கூட பேசுறியா? ஏம்மா வேணாம்மா விடுமா ஏம்மா வேணாம்மா. அடியா அடிக்காத. மூளை கெட்டவ பொம்பளை பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறது அது. நீங்க சும்மா இருந்தாச்சு இங்க பாருங்க ஓடி போயிட்டா பாத்தீங்களா? காப்பாத்தி விட்டீங்க அவளை. அடி என்னடி பா பச்சை பிள்ளைய போட்டு எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கா. ஆம்பளை பையல கூடவே பொழுதுன்னைக்கு பேசிக்கிட்டு தெரியல. அப்படியே 4 போர் போட்டேன். அடி யாருடுவ ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்ட்டு எல்லாம் ஒன்றும் மழை பழகுதுல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இன்னைக்கு மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆமா எனக்கு ஒன்றும் புரியாது. உங்க ஃப்ரெண்டு காமாட்சி வீட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவ வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் காமாட்சி ரொம்ப ஓவரா தான் பண்றா. காலத்து நிறைய நெக்லஸும் பெரிய வெட்டி சம்மந்தி வந்துட்டாங்கன்னு ஓவரா பவுமானம் பண்ணிக்கிறா. அடி பாவி அவ வீட்டு ஃபங்க்ஷன்ல அவ பவுமானம் பண்ணாம யார் பண்ணுவா? உங்க ஃப்ரெண்டு அதனால நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆமா அவ என் ஃப்ரெண்டு. அவ மகளுக்கு பெரிய இடம்னு ரொம்ப பவுமானம் பண்ணிக்கிட்டு தெரியறா. ஆமா அவ பவுமானம் பண்ணி நீ பார்த்த ஏண்டி? எனக்கு வந்துருமே. சரியாத்தா உன் ஃப்ரெண்டை பத்தி நான் பேசல. நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு. ஆடு மேய்க்கணும். போமாப்பா ஆடு மேய். அதுக்கு நான் லாயக்கும். ஒன்றும் இல்லை அத்தா நீ பா நான் போறேன். இவளுக்கு மட்டும் ஒன்றா இருந்துக்குவாங்க. நம்மளை மட்டும் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. ஆமாச்சி எப்போ பார்த்து இந்த கிழவி கூட சுற்றுறாளே தவிர நம்மளை சேர்த்துக்கிறாளா? ரொம்ப தான் பவுமானம் பண்ணுறாளுங்க. ஆமாச்சி யாரு? நான் தாண்டி வள்ளியம்மா வாடி. வாங்க வள்ளியம்மா வாங்க. சப்பா என்ன வெயில் மண்டையை பழக்குது. என்ன வள்ளியம்மா வெயில் நேரத்தில் வந்திருக்கீங்க? சரி வாங்க உட்காருங்க. சப்பா உட்காரு. வள்ளியம்மா மோர் எடுத்துட்டு வாட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன பண்ணுற அழகு பிள்ளைய குடு பொண்ணு என்ன பண்ணுது? அவன் எப்பயும் போல வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. மற்றவளுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டாளுங்க. ஒருத்தி இந்த மேக்கப் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்படின்னு யூடியூப்பில் என்னத்தையும் போட்டு பார்த்து மூஞ்சில் பூச்சிக்கிட்டு கிடக்கா. அது சரி சம்மந்தி வீட்டில் எல்லாம் சொன்னாங்களா? பவுன் உயின்னு போட்டாங்களா? இல்லை வள்ளியம்மா மாப்பிள்ளதையும் போட்டிருப்பாரு போல. அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்குதுங்களா 24 மணி நேரமும். அது சரி அதெல்லாம் இருக்கிற தானே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. அப்படி வந்தவளுக்கு அப்புறம் வயிறந்து போயிட்டாளுக்கு. அப்படி பூரா கண்ணும் பட்டிருக்கும் சுற்றி போட என்ன வள்ளியம்மா. நம்ம யாரை கூப்பிட்டோம்? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்களை தானே. அவளுக்கு ஏன் வயிறு ஏறிய போகிறாளுங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பெரியவன் நான் சொல்கிறேன் நீ சுற்றி போடு. அவ்வளோதான் சொல்லுவேன். நல்ல கண்ணு நம்மளுக்கு என்ன தெரியும்? பட்டு பவுனு செய்யணும், பட்டு புடவை, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு திருக்கணும் வந்துச்சா வாழ்க்கணும். அவளுக்கு வயிறு எழுந்து போவாளுங்க. சாச்சா அப்படியெல்லாம் இல்லை வள்ளியம்மா. நீங்கள் வேற பாடி உனக்கு அதுவும் தெரியாது சொன்னாலும் புரியாது. வர்ற வழியில் லட்சுமியை பார்த்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வழக்கம் போல் அந்த குட்டி பூஜாவை போட்டு ஒரே அடி. ஐயப்பா அந்த பிள்ளை அடி வாங்கியே இப்படி ஒன்றுமில்லாமல் போகுது. இவளுக்கு ஏன் வள்ளியம்மா இவ்வளோ கோவம் வருது? பொம்பளை பிள்ளைய போட்டு அடித்து ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? வேற ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்க வேண்டிய பிள்ளைய எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமாடி நான் போய் காப்பாற்றி விட்டேன். ஓடிட்டு அந்த குட்டி பாவண்டி பிள்ளை எப்போ பார்த்தாலும் அடிக்கிறா. அதுதான் பேசிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் வேலைக்கு போயிட்டாளா? ஆமாம் வள்ளியம்மா அவங்க 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் வேலைக்கு போயிட்டா. நம்ம நேற்று ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சில்ல எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வைக்கக்குள்ள இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. எங்க உன் நாத்தனை கழிச்சு அவிட்டாவா காணா? அவள் ஊருக்கு போயிட்டா. அவள் புருஷன் தான் தெரியுமே உங்களுக்கு அந்த கதை. உடனே வந்தாதான் ஆச்சுன்னாரு. உடனே கிளம்பி ஓடிட்டா பாவம்.
ஆமாண்டி சரியான குரங்கு பயலாக இருக்கான் நெட்டி அவன். என்ன பண்ண பாவம், அவன் தலையெழுத்து இப்படி இருக்கு. நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டே கட்டி கொடுத்தோம். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தார் அந்த ஆள். இப்போ தான் குரங்கு மாதிரி ஆயிட்டாரு. காசு வந்தா எல்லாமே மாறும்டி. ஏன் வள்ளியம்மா, மனுஷமா மாறி போயிடும் காசு வந்தா? உனக்கு ஒன்றும் தெரியாது. காசு வந்தா என்னென்னமோ மாறும். நீ மனசு மாறதை வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அது சரி, ஐயா என்ன பண்ணுறாரு? அவருக்கு தோட்டை போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். படுத்து கிடக்காரு ரேடியோ போட்டியை கேட்டுக்கிட்டு. அது சரி அது சரி. ஏக்கா வள்ளி, வா வா வா. ஏக்கா எனக்கு சொல்லாமே நீ நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், வா உட்காரு. எப்போ வந்த வள்ளி? ஊர்லேருந்து? வள்ளியம்மா, இவன் எங்க ஊர் பிள்ளை, பத்தல குண்டுக்கார பிள்ளை. ஆ ஆமா, வள்ளின்னு சொல்லியிருக்கேன்ல. ஆ அந்த பிள்ளையா? வாப்பா வா வா வா. வாரம் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ப்பா. உங்க ஊர் எப்படி இருக்கு? வத்தல குண்டு நல்லா இருக்கு. வத்தலை குண்டுக்கு என்ன தண்ணிதே வர மாட்டேங்குது. தண்ணி வர மாட்டேங்குதா? ஆமா வள்ளியம்மா, இங்க தண்ணி மட்டும்தான் வராது. மற்றபடி ஊரு சூப்பர் ஊரு. அது இந்த வெயில் காலத்துல தான் தண்ணி வராது. மஞ்சள் ஆறு இருக்கு, வைகை அணை இருக்கு. அப்படியே உங்களுக்கு தண்ணி வரல? தோப்பு தொடவுமா இருக்குமே அந்த ஊரு. ஆமா வள்ளியம்மா, காலம் மாற மாற ஊரு மாறிடுச்சு. ஆமாங்க, தண்ணி சுத்தமா இல்ல. காசுக்கு வாங்கி போடுறோம். ஏன் பூமியில இல்லையா மோட்டர் பைப்புல, கிணத்துல? மோட்டர்ல எல்லாம் தண்ணி வர்றதே இல்லை வள்ளியம்மா. அதுதான் ஊரை காலி பண்ணிட்டு இங்க வரலான்னு முடிவு எடுத்துட்டேன். அட பாவமே, என்ன ஊரு வளமா இருந்த ஊரு. வள்ளியம்மா, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சே இல்லை. நல்ல வளமான ஊரு தான். இந்த வெயில் காலத்துல மட்டும்தான் இப்படி. நாங்கெல்லாம் நினைச்சோம்னா கொடைக்கானலுக்கு போயிடுவோம். அக்கா, அதை நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. என்னக்கா, நம்ம ஆத்துக்கு துணி துவைக்க போகும்ல, அப்படியே துணியை துவைச்சுட்டு ஆடிவிட்டு பாடிவிட்டு, அப்புறம் ஆற்றுக்கு துணி, ஆற்றுல தண்ணி வரலன்னா மோட்டர் செட்டில் போய் பம்பு செட்டில் நல்லா துணியை துவைக்க வைக்க நல்லா ஜாலியாக இருப்போம். என்னக்கா? ஆஹா, எப்படிப்பட்ட ஊருடி, நல்லா வாழ்ந்துருக்குங்கட்டி. ஆமா வள்ளியம்மா, எனக்கு அந்த ஊரை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பரான ஊர். மனுஷ மக்கள்லாம் அப்படி அண்ணன் தம்பியரா பழகுவாங்க. நல்ல ஊரு தாண்டி. ஒரு நாள் போவோம் என்ன? போலாம் போலாம். அக்கா, என்கிட்ட சொல்லாம ஏன்க்கா நிச்சயதார்த்தத்தை வச்ச? ஒரு ஃபோனில் கூப்பிட்டுருந்தா நான் ஓடி வந்துருப்பேன்லக்கா. கூப்பிடக்கூடாதுன்னு இல்லைம்மா, அப்படியே சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டா மாப்பிள்ளை வீட்டில். அவங்களும் யாரையும் கூப்பிடல. அதான் இங்கே இருக்கிறவங்கள வச்சு நான் முடிச்சுட்டேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத வள்ளி. நீங்கள் என்ன என்னையவே தாளா நினச்சிப்பிட்டீங்க போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியெல்லாம் நினைக்காத வள்ளி, நம்ம அப்படியே பழகணும். நீ என்ன இப்படி சொல்லி நினச்சிப்பிட்ட என்னைய? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்தில் ஜமாய்ச்சிடல என்ன? நீங்கள் கூப்பிடாட்டி நான் வருவேன். என் தங்கச்சி மாதிரி அவ. அது சரி. சரி, என்ன எப்படி வந்த, என்ன விவரம்? ஐயாக்கா, இங்கேயே குடி வந்துடலான்ட்டு வந்திருக்கேங்க்கா. இங்கே பக்கத்தில் எங்கள் அத்தை ஊர் இருக்குல்ல, எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தேன். அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு வீடு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு வரலான்னு வந்தேன். பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் பார்த்து வைங்க, இங்கேயே வந்துடுறேன். சரி வள்ளி, பார்க்குறேன்டா. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாவோ. ஏன் வள்ளியம்மா, வள்ளியம்மா, அந்த பக்கத்தில் லட்சுமி வீடு தாண்டி பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே இல்லடி, இங்கே எனக்குள்ள 2 வீடு இருக்கு, பார்ப்போம். ஏம்மா, உனக்கு எப்படி ஊர் வேணும்? நான், எங்கள் அத்தை, எங்கள் வீட்டுக்காரவங்க, எங்கள் மாமனார், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி சும்மா ஒரு நல்ல வீடு பாருங்கள். தண்ணி வசதி இருக்கணும். ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இருக்கவே கூடாது. அப்புறம் காற்று மூச்சுன்னு எதுவும் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வீடாக பாருங்கள். வாடகை ஒரு 10லேருந்து 15க்குள்ளே பாருங்கள். அப்படியா? சரி சரி, அப்போ கொஞ்சம் வசதியாகவே வீடு கிடைக்கும். நீ எங்கே கவலைப்படுற? 10,000 ரூபாய்க்கு சூப்பர் வீடு நான் பார்த்து கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றி வள்ளியம்மா. என்ன எனக்கு நன்றி சொல்கிறேன்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான். சரி வள்ளியம்மா, சரி வள்ளியம்மா. ஏக்கா, புது பொண்ணை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். இந்த கூப்பிட்றேன். எந்த இப்பொழுது நீங்க போடல, மாப்பிள்ளை கூட பேசிக்கிட்டே இருக்கா. இந்த கூப்பிட்றேன் இரு. ராஜி, ராஜி, வாரேம்மா வாரேன். எக்கா, வள்ளியக்கா, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க வத்தல கொண்டாந்து? நான் நல்லா இருக்கேன். புது பொண்ணே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? எப்படி இருக்கு நம்ம ஊரெல்லாம்? நம்ம ஊருக்கு என்ன, சூப்பராக தான் இருக்கு. வழக்கம் போல வெயில் காலம் வந்துச்சு, தண்ணி பாடுதான். அப்படி இருந்தாலும் நம்மளாம் ஜாலியாக தானே இருந்தோம். சூப்பராக போய் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு, அடிப்பம்பில் தண்ணி அடிச்சுக்கிட்டு, தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சுலக்கா. ஒன்றா சேர்ந்து போவோம், ஒன்றா சேர்ந்து வருவோம். ஏக்கா, எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? என்ன நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சாம்ல, என்னை கூப்பிடவே இல்லை? ஏக்கா, ஆமாக்கா, அம்மா வந்து வீட்டோட சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுதான், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி சரி சரி. ராஜி, வள்ளி இங்கே குடி வர போகிறாளம்மா, வீடு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஏக்கா சூப்பராக இருக்கும்க்கா, நம்ம வத்தல குண்டில் ஒன்றா இருக்கிற மாதிரியே இங்கேயே இருக்கலாம்க்கா, வாங்கக்கா. ஏக்கா ப்ளீஸ்க்கா. நான் இங்கே வந்துடுவேன், நீ கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுவேன். அக்கா மாப்பிள்ளை வீடு பக்கத்தில் தான்க்கா, நீங்கள் கவலையே படாதீங்க, பக்கத்துலேயே வீடு பாருங்க, ஜாலியாக இருக்கும். அப்படி போடு, சூப்பர். ராஜிமா அக்காக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. ஐயோ அக்கா சாரிக்கா, உங்களை பார்த்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும், மோர் வேணுமா, டீ வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம், நீ உட்காரு, நம்ம பேசுவோம். அக்கா அண்ணே நல்லா இருக்காங்களா? உங்கள் அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ராஜி. இதுக்கு காமாட்சிக்கா அண்ணன் எப்படி இருக்காங்க, தம்பி எப்படி இருக்கான்? அண்ணே நல்லா இருக்கா, வேலைக்கு போயிருக்கா. தம்பி நல்லா இருக்கான், அவனும் வேலைக்கு போயிருக்கான். பாருடா, வேலைக்கு போகிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரா அவரு? ஆமாம் ஆமாம், எல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. சரி சரி. ஏமா புது பொண்ணு இப்படியா கையில் வளையல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருப்பா, தலையில் பூவை வச்சுட்டு வளையல் போடுன்னு. ஆறு இது டாக்ஸிக்காக இருக்கும் போலயே. சரி சரி, இல்லைக்கா நல்ல பாட்டி. அப்படியா, சரி சரி. சரிங்க வள்ளியம்மா. வள்ளியம்மா உங்களுக்கு காப்பி டீ இல்லைன்னா மோர் எதை கொண்டு வரட்டுமா? வேணும் வேணாம், இந்த வந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடு. எனக்கு எதுவும் வேணாமா. அப்புறம் புது பொண்ணு மூஞ்சியே மாறி இருக்கு, ஒரே அழகு கொட்டுதே. ஏக்கா சும்மா இருங்கக்கா. ஏக்கா மற்ற பிள்ளைல எங்க? ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு போயிருக்காளுங்க. நம்ம ஊரில் ஒருத்தி மேக்கப் போட்டுக்கிட்டே திரிவாளே, அவ எங்க? அவள் எதுவும் இந்த மேக்கப்பை பற்றி படிக்கணுன்ட்டு யூடியூப்பை பார்த்துட்டு கிடந்தா. கூப்பிட்றேன். இல்லைக்கா இந்த நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் வீட்டை பற்றி பார்த்து சொல்லுங்கள், நான் ஃபோனில் பேசுகிறேன். கொஞ்ச நேரம் இருப்பில்ல, கொஞ்ச நேரம் பேசலாம். ஏக்கா இங்கே தானே வந்திருக்க போகிறேன், எப்போ பார்த்தாலும் ஜாலியாக பேசுவோம் இனிமேல். அப்படியா? ஆமாம் நான் போயிட்டு வாரேன். என்ன எதுவுமே சாப்பிடாம போகிறேன், ஏதாவது சாப்பிட்டுதே போகணும் நீ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம வீட்டில் என்ன. சரி அப்போ நான் வாரேன். வள்ளியம்மா நான் போயிட்டு வரட்டுமா? சரி சரி, போயிட்டு வாமா. நான் வீடு பார்த்துட்டு காமாச்சிட்டு சொல்கிறேன். சரி நான் வாரேன். ஏக்கா நான் வாரேன்க்கா. சரி வள்ளி, பார்த்து போயிட்டு வா, போயிட்டு ஃபோனை போடு. சரி புது பொண்ணு வரட்டுமா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. நல்ல பிள்ளை. ஆமாம் ஆமாம், மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டா. ஏண்டி இந்த துணியெல்லாம் அப்படியே கடக்க எடுத்து மடித்து வைக்கக்கூடாதா? இந்த வைக்கணும் வள்ளியம்மா, எல்லாம் வந்துட்டு போனனால அப்படி அப்படியே கிடக்கு. வள்ளியம்மா இந்த நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இதை மடித்து வைக்கலான்னு தான் இருந்தேன். அந்த 4 தடி மாடுக என்ன பண்ணிடுவ? ஆமாம் அவளுக்கு தானே வந்து செய்வாளுக. ஒன்று நான் செய்யணும், இல்லாட்டி இவ செய்யணும். ரொம்ப தாண்டி செல்லம் கொடுக்குறா அவளுகளுக்கு. ஆமாம் செல்லம் கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறதுனால அது ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேங்குது, அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாம், இவளை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கத்தானே பாரு. ஏம்மா போய் வளையலை போடு. சரி வள்ளியம்மா. அங்கங்கே விளக்கமாறு துணி அது இதுன்னு கடக்கு, எல்லாத்தையும் ஒதுக்கி வை. ஆமாம் வள்ளியம்மா செய்யணும், இடுப்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் பிடிக்குது. நான் ஒரு தடி ஏதாச்சும் ஒதுக்கி வைப்போம்மா சாயந்தரமா. நானும் இவளும் சேர்ந்து செஞ்சிருவோம்.